தொண்டி ஃபைசல் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, தொண்டியில் எங்கள் ஊரில் தாத்தாஜா சார்பில் நடத்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பூஜை செய்யப்பட்ட மாமிசம் அல்லாதவை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதில் சொன்னபோது அதில் ஒரு சகோதரர் கூடுதல் விளக்கம் கேட்டார். அந்த கேள்வியில் மாட்டிக்கொண்ட தாத்தாஜா பேச்சாளர், இப்போ எல்லாம் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் சொன்ன பதிலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்கேள்வி கேட்டால் வெளியே போயிருங்க என்று சொல்லி எதிர்கேள்வி கேட்கிறவர்களை வெளியேற சொல்லிவிட்டார். உடனே கிளை நிர்வாகிகள் அவருக்கு அருகில் வந்து, தனியாக வந்து கேளுங்கள், எதற்கு ஒரு முறை உள்ளது என்று அடக்கினார்கள். அந்த வீடியோவையும் ஆடியோவையும் அனுப்பியுள்ளேன், அவர்கள் சொன்ன விளக்கம் சரியா அப்படின்னு கேட்குறார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டால், இது சென்ற ஞாயிறு, இப்போ இந்த ஞாயிறு லைவ் இருக்குன்னா சென்ற வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை டிஎன்டிஜேயிலேருந்து ஒரு நிகழ்ச்சி தொண்டியில் நடத்துகிறாங்க. நடத்தும்போது அந்த போஸ்டரில் என்ன போட்டாங்கன்னு கேட்டால், பூஜை செய்யப்பட்ட பொருள், பிறை பார்த்தல், சிகுறு, இது போன்ற கேள்விகளை கேட்கலாம்னு அந்த மூணையும் குறிப்பிட்டு தான் அந்த போஸ்டரில் போட்டிருந்தாங்க, கேள்வி கேட்க வாங்கன்னு சொல்லி. அதன் அடிப்படையில் கேள்வி கேட்குறதுக்காக ஒரு சகோதரர் போயிருக்கிறார். போகும்போது நடந்து கொண்ட விஷயங்கள் என்ன என்பதை, அதில் அவர் என்னென்ன நடந்துச்சு என்பதையெல்லாம் விரிவாக விளக்கி வீடியோ ஆதாரங்களோட நம்ம அதிரை தாஜுதீன் ஒரு பதிவு அன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். அதை நான் பின்னாடி இணைச்சிடுறேன், அதில் உங்களுக்கு எல்லாம் விளங்கும் என்ன நடந்துச்சுங்கிறது. அதில் இது நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அதை மார்க்க ரீதியாக அதில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் ஒமா உகில்ல என்பதற்கு அறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் செய்யணுங்கிறாரு பிஜே, என் பேரை சொல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குர்பானி சம்பந்தமாக வரும்போது இதே வார்த்தைக்கு அறுக்கப்பட்ட அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். குர்பானி சம்மந்தமாக சொல்லக்கூடிய வசனத்தில் ஒமா உகில்ல வரவே இல்லை. ஒமா உகில்லங்கிறது இந்த 4 விஷயத்தை எல்லாம் ஹராமாக்குறான்ல, அதில் தான் ஒமா உகில்ல வருதே தவிர, குர்பானி உள்ள விஷயத்துக்கு துக்கிரஸ்முல்லாஹி அலைஹின்னு வரும், அது சொல்ல வேறு. அது கூட புரிதல் இல்லாமல் எவ்வளோ அறிவீனமான ஆட்களாக இருந்துக்கிட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வர்றதா இருந்தால் குர்பானியில் உள்ள சர்ச்சை என்ன, இதில் உள்ள சர்ச்சை என்னன்னு கூட ஒரு புரிதல் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதுக்குள்ள ஆதாரத்தை நான் போட்டு விட்றேன். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒமா உகில்லை என்றால் அறுக்கப்பட்டதுன்னு இங்கே அர்த்தம் செய்கிறார். குர்பானி விஷயத்தை பேசுகிற வசனத்தில் அந்த அர்த்தம் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு நான் முரண்பட்டு பேசுன மாதிரி மக்கள்கிட்ட சித்தரிக்கிறார். மக்களுக்கு என்ன வழங்க, அதில் டிஎன்டிஜே மக்களுக்கு என்ன வழங்க, குருட்டு தக்லீது பண்ணக்கூடிய கூட்டம், சிந்திக்கிற ஆட்களே இருக்க மாட்டாங்க. அவன் என்ன செய்வான், ஓ அப்படி ஒன்று இருக்கோ அப்படி சொல்லியிருக்காரோன்னு போயிடுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன, குர்பானி சம்பந்தமாக பேசுகிற வசனத்தில் ஒமா உகில்லன்னு வந்திருக்குதா, இதுலேயும் ஒமா உகில்ல அதுலேயும் ஒமா உகில்லன்ட்டு இதுக்கு அறுக்கப்பட்டது அதுக்கு அறுக்கப்பட்டது இல்லைன்னு நான் சொன்னாதான் இந்த பதிலை மக்கள்கிட்ட பதிய வைக்கணும். அப்போ பொய் மூலமாக அந்த நிலைநாட்டை பார்க்குறாங்க. ஒமா உகில்லவுக்கு அர்த்தம் செஞ்சு வாதத்தை நிலைநாட்டுறதுக்கு பதிலாக ஒமா உகில்லவுக்கு பிஜே என்ன சொன்னார், இந்த இடத்தில் வரும்பொழுது அறுக்கப்பட்டதுங்கிறார், குர்பானி விஷயம் வரும்போது அந்த அர்த்தத்தை மறுத்திருக்கிறார் அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். அப்போ எவ்வளவு கூறுகட்டவனாக இருப்பான்னு பாருங்கள். பதில் சொல்ல வந்திருக்கிறான், நான் என்ன சொல்கிறேன் என்பதை அந்த குர்பானி விஷயமாக உள்ள அந்த வசனத்தையும் பார்க்கல, என்ன வாதம் நடக்குன்னு பார்க்கல, அள்ளி விடுறது, அவதூறு அள்ளி விடுறது மார்க்க கேள்வியாம். இது ஒரு விஷயம் வச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது இலங்கையில் அவர் கேள்வி கேட்குறாரு, இலங்கையில் இந்த வாதம்லாம் வச்சாங்களே அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சா அப்படின்னு கேட்குறாரு, பதில் வேணும்னு. அதெல்லாம் சபீர் அலியை கொண்டு பதில் சொல்லிட்டோமேங்கிறார். சபீர் அலி பதில் சொன்னதுக்கு பிறகு தான் விவாதம் நடக்குது, அதில் தான் புது புது வாதங்கள் வச்சுருக்கிறாங்க. சபீர் அலி சொன்ன வாதத்துக்கு நான் பதில் வேறு போட்டேன், அந்த பதிலுக்கு இன்ன வரைக்கும் பதில் வரல. சபீர் அலி ஒன்று பேசியிருந்தார், அதில் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக பேசியிருக்காரு என்பதை விளக்கி நான் ஒரு மறுப்பு போட்டு விட்டேன். அதுக்கு பிறகு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இலங்கையில் ஒரு விவாதம் நடந்துச்சு, அதில் சிடிஜே தரப்பில் சில வாதங்கள்லாம் வச்சாங்களே அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஏற்கனவே சபீர் அலியை சொல்லியாச்சு, அது விவாதம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னஞ்சாச்சு பதில் சொல்லியாச்சேன்னு என்ன செய்கிறாரு, ஒரு பதிலை சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயமாச்சு மக்களை பொய் மூலமாக தக்க வைக்கிறது, பொய்களை சொல்லி. அந்த விவாதம் சபீர் அலி பேசுனதுக்கு பிறகு தான் விவாதம் நடக்குது. அப்போ இந்த சபீர் அலிக்கு நான் மறுப்பு கொடுத்த விஷயம்லாம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு மறுப்பு இது வரைக்கும் வரல, அது ஒரு விஷயமாச்சா. 2 அடுத்து முக்கியமான ஒரு மாட்டிக்கிட்ட விஷயத்துக்கு வருவோம். இந்த கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 5:103 வசனத்தில் 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான்னு அது என்னன்னு கேட்குறாரு.
என்ன சொல்கிறான்? மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின், பஹீரா ஒன்று, வலா சாயிபத்தின், சாயிபா ஒன்று, வலா வசீலத்தின், வசீலா ஒன்று, வலா ஹாமின், ஹாமு ஒன்று, இதுவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. வலாக்கின் அல்லதீன கஃபரு யஃப்தருன் அல்லாஹில் கதிப, நிராகரிப்பவர்கள் அல்லாஹ் மேலே பொய்யை இட்டு கட்டுறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் செஞ்சது கிடையாது. வசீலான்னு ஒன்று வச்சுருக்கிறாங்கல்ல, சாயிபான்னு ஒன்று வச்சுக்கிறாங்கல்ல, பஹீரான்னு ஒன்று வச்சுக்கிறாங்கல்ல, இதை வந்து நான் ஏற்பாடு பண்ணது கிடையாது, இவங்களாகத்தான் அதை ஏற்பாடு பண்ணி கொண்டார்கள், இட்டு கட்டி விட்டார்கள்னு அந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை சொல்லி கேள்வி கேட்குறார். எப்படி இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான்னா அது என்ன? அதுக்கு ஒரு புகாரில் ஹதீஸில் வர விளக்கம் வருது. 4623வது ஹதீஸில் அதன் விளக்கம் என்னன்னு கேட்குறார். அந்த விளக்கம் என்னன்றவுடனே அந்த புகாரியுடைய ஹதீஸை அவர் வாசிக்கிறார். யார்? பதில் சொன்னவர் வாசிக்கிறார். அது என்ன, அதில் அவரே வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார்னு கேட்டால், அந்த வாசித்தது வந்து புகாரி தமிழாக்கத்தை நான் வாசி உங்களை வழங்கிறான். பஹீரா என்பது அறியாமை கால சிலைகளுக்காக பால் கறக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டு வந்த ஒட்டகமாகும். மக்களில் யாரும் அதன் பாலை கறக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த பஹீராவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சாயிபா என்பது அறியாமை காலத்தில் நோய் குணமாகுதல் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுதலில், இதெல்லாம் பிராக்கெட்டு, சிலைகளுக்காக நேர்ந்து சுதந்திரமாக திரிய விடப்பட்டு வந்த ஒட்டகமாகும். அதன் மீது எந்த சுமையும் ஏற்றுவது இல்லை அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த 4க்கும் அந்த ஹதீஸில் விளக்கம் வருது. என்ன வருது? வசீலாவை ஏற்படுத்தலைன்னு நல்லா சொல்கிறானே, சாயிபாங்கிறானே, பஹீராங்கிறானே அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இதில் வருது. இந்த ஹதீஸையும் அவர் வாசிக்கிறார். வாசித்தவனே இவர் என்ன கேட்குறாரு? கேள்வி கேட்டவர் திருப்பி கேட்குறாரு. இந்த பஹீராங்கிறதுக்கு வந்து இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் ரசூல்லா கொடுத்த விளக்கம் தான். சயீது இப்னுல் முஸையப் அறிவித்தார்னு வந்தாலும் அந்த ஹதீஸுடைய கடைசியில் இது ரசூல்லா வழியாகவும் அபூ ஹுரைரா வழியாகத்தான் அறிவிக்கிறார்னு சொல்லி அந்த ஹதீஸை முடிக்கிறார் புகாரி. அப்போ இந்த பஹீராவுக்கு விளக்கம் கொடுத்து ரசூல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மொழிபெயர்ப்பில் இந்த கடைசி உள்ள பாட்டுக்கு மொழிபெயர்க்காம விட்டுருக்காங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சயீது இப்னுல் முஸையப் வந்து அபூ ஹுரைராவிடமிருந்து அபூ ஹுரைரா ரசூல்லாட்டமிருந்து வாசகம் வருதுல புகாரியில் மூலத்தில், அந்த வாசகத்துக்கு தமிழாக்கத்தில் அர்த்தம் செய்யாமல் விட்டாங்க. இது மொத்தத்தில் ரசூல்லா சொன்ன ஹதீஸ் தான். இது ரசூல்லா சொன்ன ஹதீஸ் தான். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பஹீராவை உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். ஒரு கேள்வி கேட்குறாரு. பஹீராவை அல்லாஹ் ஏற்படுத்தலைன்னு சொல்கிறான்ல, பஹீராங்கிறது இவங்க தான் இட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்கிறான்ல, அதில் என்ன அவங்க செஞ்சாங்க பஹீரான்னு சொன்னால், அதாவது சிலைகளுக்காக வேண்டி சில ஒட்டகங்களை நேர்ச்சை பண்ணி விட்டுருவாங்க. அதாவது இது பஹீரான்னு பேரை வச்சுருவாங்க. பஹீரான்னு பேரை வச்சு என்னாச்சு, இதை நாங்கள் கடவுளுக்கு படைத்துட்டோம். இந்த ஒட்டகத்தை வந்து படைப்பதற்கு பல கேட்டகிரி வச்சுருந்தார்கள். அந்த ஒட்டகத்தை முழுசாக அந்த ஒட்டகத்தை அறுத்து பழியிடுறதுன்ற படைத்தல் அப்படி இல்லாமல், இந்த ஒட்டகத்தில் வந்து கடவுளுக்கு நாங்கள் பெண் ஒட்டகம் நாங்கள் கடவுளுக்குன்னு படைச்சிட்டோம், இந்த ஒட்டகத்திலேருந்து யார் பால் கறக்கக்கூடாது, கடவுளுக்கு படைத்த காரணத்தினால இந்த ஒட்டகத்தில் பால் கறந்து சாப்பிடுவது ஹராமு, தடுக்கப்பட்டது என்று அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ இதுதான் விளக்கம்ங்கிறாங்க ரசூல்லா. என்ன சொல்கிறாங்க? பஹீராண்டா என்னன்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தை சாமிகளுக்காக நேர்ச்சை செய்வார்கள். நேர்ச்சை செஞ்சுவிட்டு படையல் செய்துவிட்டு அந்த ஒட்டகத்தில் வந்து யாரும் பால் குடிக்கக்கூடாது, அதை கடவுளுக்குன்னு விட்டுன்னு பேசாமல் அதில் உள்ள பால் அருந்துறது ஹராமு, கூடாது என்று தடை செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை கண்டிக்கிறான். அப்போ பூஜை செய்யப்பட்ட ஒன்றிலிருந்து பால் குடிக்கக்கூடாதுன்னு அவங்க சட்டம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த தடையை தப்புங்கிறான், குடிக்கலாம்ங்கிறான்ல. அதன் அர்த்தம் பஹீராவை அல்லாஹ் ஏற்படுத்தலை, இவங்களாம் இட்டு கட்டுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பால் குடிக்க நாங்கள் கடவுளுக்கு பூஜை செஞ்ச காரணத்தினால் அதன் பாலை குடிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, குடிக்க மாட்டோன்னு ஏன் சொல்கிற, நானும் ஹராமாக்குனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அவர் கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ இதை வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அந்த ஒட்டகத்தை படையல் செஞ்சிடுறாங்க, பூஜை செஞ்சிடுறாங்க, அதனுடைய பாலை வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை எல்லாம் கண்டிக்கிறான். அந்த பாலை ஹராமாக்குறாங்கல்ல அப்படின்னு என்ன வழங்குது? இவங்க போய் பூஜை செஞ்ச காரணத்தினால அந்த பாலை குடிக்கிறது ஹராம் ஆகாது. அப்போ ஒட்டகத்தையே ஒரு தெய்வத்துக்கு படைச்சா கூட அதனுடைய பாலை குடிக்கலாம், பாலை குடிக்கக்கூடாதுன்னு அவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த ஹதீஸ் மூலமாகவும் சொல்கிறான்னு கேட்குறார். நீங்கள் தானங்க அந்த ஹதீஸில் அப்படி வாசிச்சிங்கன்னு சொல்கிறார், நானாக சொல்லலை. நீங்கள் தான் புகாரி தமிழாக்கத்தை வாசிச்சிங்க, வாசித்ததில் இந்த வாசகம் தான் இருந்துச்சுன்னு கேட்கும் பொழுது தான் அவர் என்ன செய்கிறாரு? பதிலில் திணறாரு. ஏன்னா தெளிவாக இது பூஜை செய்யப்பட்டதுக்கு வந்து ஹராம் ஆவாதுன்னு தெளிவாக காட்டுது.
அறுத்தாலே தவிர உயிருள்ள பிராணியாக இருந்தாலும் அதை வந்து கடவுளுக்குன்னு படைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதனுடைய பால் ஹராமுன்னு வச்சுருந்தாங்க இல்லை, அதை எல்லாம் கண்டிக்கிறான். அது எப்படி நானும் ஹராமாக்குனேன்னு கேட்குறான். அது மாதிரி இது அல்லா மேலே இட்டு கட்டுறாங்கன்னு சொல்கிறான். இப்போ இதைத்தான் ஒரு கேள்வியை கேட்டார். கேள்வி என்ன செய்கிறாருன்னா, இது அல்லாஹ் அந்த மக்கா காஃபிர்கள் வந்து எதை வந்து தடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களோ அது தவறுன்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். தவறுன்னு என்ன அர்த்தம்? தடுக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ பூஜை செய்யப்பட்டு இருந்தாலும் பண்ணி இருந்தாலும் அதனுடைய பாலை குடிக்கக்கூடாதுன்னு சொல்வது சரி கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு நல்லா சொல்கிறானே. அப்போ இதிலேருந்து பூஜை செய்யப்பட்ட பொருளும் ஹராம் இல்லைன்னு வருமேன்னு தான் கேள்வி கேட்குறாரு. இது சரியான பாயிண்டாக இருந்தவுடனே அவர் தட்டுமாறி போய் என்ன செய்கிறாரு, கட்டும் கோபத்தில் வெளியே போ அப்படி இப்படிலாம் சொல்கிறார். அதனால் இது ஒரு இந்த பூஜை செய்யப்பட்டதுக்கு உள்ள தெளிவான ஒரு ஆதாரமாக இதையும் வச்சுக்கிடலாம். பல ஆதாரங்கள் நம்ம வச்சுருப்பதோட விவாதத்துலையும் வச்சாங்க. விவாதத்துலையும் இலங்கை விவாதத்துலையும் இந்த ஒரு ஹதீஸை இந்த வசனத்தை வைத்து என்ன செஞ்சாங்க, பூஜை செய்யப்பட்டதை வந்து அவங்க தப்பாக ஹராமாக்கி இருந்தாங்க, அல்லாத ஹராம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு வாதம் வச்சாங்க. அந்த வாதத்தை தான் எடுத்து ஒரு கேள்வியில் கேட்குறாரு. கேட்ட உடனே எதிர்கேள்விலாம் கேட்கக்கூடாது, சொன்னதை கேட்டுட்டு போகிறதா இங்கே வா, இல்லாட்டி போயிருன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அந்த ஆடியோவை பாருங்கள். அந்த ஆடியோவில் வந்து இவர் கேள்வி கேட்டதும் அவங்க வந்துக்கிட்டு நீ வெளியே போன்னு சொன்னதும் அதில் இருக்கும். வீடியோவோட தான் இருக்குது, வீடியோ குவாலிட்டியாக இல்லை. அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு போட்டு விட்றோம் பாருங்கள். இந்த குர்ஆன் வசனத்துக்கு நீங்கள் ஒரு அந்த 4 வார்த்தைக்கு நீங்கள் விளக்கம் குர்ஆன்லேருந்து எடுத்தீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் சொன்ன விளக்கம் தான் அது. அதாவது சில பெண் ஒட்டகங்களை தெய்வங்களுக்கு என விடுவார்கள். இவ்வாறு விடப்பட்ட பெண் ஒட்டகங்களில் யாரும் பால் அருந்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இது வந்து பூஜை செய்யப்பட்ட பொருள் தானே. பெண் ஒட்டகங்கள் அவங்க இறைவனுக்காக கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுலேருந்து பால் அருந்தக்கூடாதுங்கிறது இவங்களா இட்டு கட்டப்பட்ட ஒரு இது, அல்லாஹ் கூறலை. அப்போ அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்களா இட்டு கட்டதை என் மேலே அவங்க வந்து இட்டு கட்டுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லலை, அப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே இந்த வசனம் கூறுது. நீங்கள் அதுலேருந்து பாலை அருந்துக்கலாம் வயிறா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இவங்க பச்சிக்கிட்ட பேர் பாலை எடுத்து அருந்திக்கலாம், பாலை அருந்தக்கூடாது அப்படிங்கிறத அந்தைய காலத்து மனிதர்கள் இட்டு கட்டப்பட்டது. இது நான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதெல்லாம் இவங்க இட்டு கட்டப்பட்டது, நான் இட்டு கட்டப்படலை. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேணாம் அப்படின்னா இந்த பஹீரா வந்து அந்த அதுலேருந்து நான் பால் அருந்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே வரும். எதனுடைய பாலை கறக்காமல் ஷைத்தான்களுக்காக தடை செய்யப்பட்டுள்ளமோ அந்த ஒட்டகத்தின் நாமமாகும். அதாவது ஒரு ஒட்டகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க, அந்த பாலை கறக்காம அப்படியே நேரம் விட்டுருவாங்க. இது அல்லாஹ் தான் நீங்க சொன்னா அப்படின்னு அல்லாவுடைய பேரையும் சொல்லியிருப்பாங்க. காரியத்தை பண்ணிட்டு பால் கறக்காம அந்த ஒட்டகம் சுத்திருக்கும், பால் இல்லை கோயில் மாடுன்னு நிறைய சுத்தம், அது பால் கறக்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். கேட்டா இந்த சாமிக்காக நேரம் விட்டுருக்கோம், அதை கறக்கக்கூடாதுன்னு போவே இல்லையா. இதே மாதிரி செஞ்சிருவாங்க. ஒரு ஒட்டகத்தை நேரம் விட்டுருவாங்க, அது வயிறு கனமா இருக்கும், பால் கறக்க குடிக்க மாட்டாங்க. இதை சுத்திக்கிட்டே இருக்குல்ல, இது வந்து ஒரு அல்லாவுடைய பேரை வழி போடுறாங்க. இது அல்லாஹ் சொல்றதுனால நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றா நான் அதெல்லாம் நான் ஏற்படுத்தல, சாய்பாபா நான் ஏற்படுத்தல, ஹாம நான் ஏற்படுத்தல, அந்த மாதிரி கொடுக்குறேன். இது பூஜை செய்யப்பட்ட சாப்பிட்டது ஆதாரம் இல்லை, ஒரு தவறான நேர்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நேர்ச்சி கண்முன்னாடி இருப்பாங்க, கோயில் மாட்டா சுத்தா இல்லையா, அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது, பால் கறக்கக்கூடாதுன்னு விடுவாங்க. பால் புனிதம் இருக்கிறதாக வந்து நினைக்கிறாங்கல்ல, பால் மட்டும் நினைக்கல, சேர்த்து ஒட்டகத்தை சேர்த்து நினைக்கிறாங்க. ஒட்டகத்தை அவங்களுக்கு அப்படியே தெரியும், அது யாருமே தொடக்கூடாது, அது மதிப்பா வச்சுக்கிறோம், அது பால் கறந்து விடக்கூடாது, அந்த மாதிரி சுத்த விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் நல்லா இருக்கு. அதுதானே பூஜை செய்யப்பட்ட பொருட்கள்னாலே அதுதானே. நீங்க ஆனா இப்ப விளக்கம் கொடுத்தீங்க இந்த வசனத்தை 4 வார்த்தைகள் இருக்குல்ல, 4 வார்த்தைகள் குர்ஆன்ல அதுதானே. அந்த அல்லாஹ்க்கு அவங்க இல்ல அவங்க சில அவங்க இல்ல மக்களுக்கு தெரியணும்ல, அவங்களுக்கு நான் எனக்கு மட்டும் விளக்கம். அதான் நீங்க இப்ப ஹதீஸ் நீங்க ஒரு ஹதீஸ் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, குர்ஆன்ல அதுக்கான விளக்கம் அப்படிங்கறத 2 கொடுத்தீங்கல்ல, அதுல நீங்க சொன்னீங்க ஒட்டகத்துல பாலை கறக்க கூடாது அப்படிங்கிற விளக்கம் அதுல இருக்கு அப்படிங்க நீங்க வாசித்தீங்க. சோ சரி வாசிங்க அந்த ஹதீஸை வாசிங்க. பெண் ஒட்டகங்கள்ல இருந்து பால் கறக்குறது வந்து இல்ல
அபத்தம் செய்யப்பட்டதுன்னு சொன்னேனா? நான் சொன்னேனா? இல்ல இல்ல தேவையில்லாம வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம். இல்ல இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற முழுசா புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க அதாவது எதுக்கு அவங்க பள்ளி கொடுக்குறாங்க? ஒட்டகத்தை எதுக்கு கொடுக்குறாங்க? சரி, நான் கேள்விதானே, எனக்கு விளக்கம் தானே கேட்கிறேன். அதுதான் கேட்கிறேன். இல்ல நான் சபையில கேட்கிறேன், மைக்கில பேசாதனால சத்தி பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி பேசுறீங்க? நான் பைக்ல பேசுறேன். சரி, மறுபடியும் நம்ம விளக்கம் கேட்டுக்கிறோம். அதுவும் தானே நான் இல்ல நான் பிரச்சனை பண்றதுக்காக சொல்றேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னா கேட்கறது எப்படி இருக்குன்னு அதாவது நீங்க கேட்கறது ஒரு வேறு வார்த்தை யாரா தான் சொல்லுவாங்க. அது இங்கேயும் கிடையாது. நீங்க கேட்கிற முறைகள் வந்து நான் இல்ல உட்காருங்க. நான் எப்படி தப்பா பேசிட்டேன்? என்ன எந்த வார்த்தை நான் வந்து அவ்வளவுதான். நான் அப்படி என்ன முறை நான் கேட்கிற முறைகள் டோக்கன் அவங்க தந்திருக்கணும். இப்போ டைம் ஆகுது, இப்போ அவங்க டென்ஷன் டைம் ஆகுது, கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் இல்லை அவங்க வந்து நான் வித்து கட்டுறேன்னு சொல்கிறாங்க. டென்ஷன் டைம் ஆகுதுல்ல, அந்த என் மேலே அவங்க இட்டு கட்டுறேன்னு சொல்கிறாங்க. முதல்லையே வாங்கி டோக்கன் முதல்ல வாங்குறியா? நான் முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன். அவங்க அங்கேருந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரி இதுக்கு சரியான முறையான விளக்கம் நீங்க சொல்லல. அது அர்த்தம் அப்படிதானே கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். எதுக்கு அப்ப எதுக்கு வந்து உருது எதுக்கு செய்யப்பட்டதுல வராது? என்னதானே பேசுறாங்க, என்னதானே பேசுறாங்க. எந்த பேசவும் நான் பேசாம இருந்தா நான் என் மேல இருக்கு. அது பூஜை செய்யப்பட்டதுல வராது. எப்படி காக்கா வர சொல்லுங்க நீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க என்ன பேசுவோம். இது ஒரு சபை, ஒரு நாகரிகமான சபை. உங்க கருத்துக்கள் என்ன என்று நாம கேட்கலாம். கருத்துக்கள் சொல்லுவோம். அதுக்கு கொடுக்குற கேள்வி எல்லாம் இருக்கிற பதில் கொடுக்குறவங்க கேட்கலாம். ஆனா சட்டம் மாதிரி கொடுக்கக்கூடாது. எந்த மாதிரி கொடுக்கலாம், என்ன செய்யறது, எந்த மாற்றத்தை கூட நீங்க வைக்க பார்த்துட்டீங்களா? இந்த இதான் நடந்த சம்பவம். அப்போ நீ மார்க்கத்தை பற்றி விளக்கம் சொல்கிறேன், அது இந்த தலைப்பில் விளக்கம் சொல்கிறேன், நீ வர்ற வந்து ஒரு கேள்வி கேட்குறான், அதில் சந்தேகம் வந்தால் கேட்கத்தானே செய்வான். சந்தேகம் வந்து கேட்டான்னு சொன்னால் நான் சொல்கிறத கேட்டுட்டு பிறந்தா வா, இல்லாட்டி வராதானே. அப்போ எதுக்குடா நீங்கள் இப்போ விளம்பரம் பண்ணுறீங்க? எதுக்கு வீடாக போய் வாங்க பூஜை செய்யப்பட்டதுக்கு விளக்கம் தரப்போகிறோன்னு கூப்பிட்றீங்க? விளக்கம் கேட்டான்னா சொல்கிறத கேட்டு போகிறாந்தா வான்னு சொல்லி பதில் சொல்கிறீங்கன்னா இது என்ன நியாயம்? உங்களை கூப்பிட்டானே அவனுக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்கணுமே. உங்களை நம்பி போய் கூப்பிட்டானே, கேள்விக்கு பதில் சொல்லாமல் போட்டாருன்னு அவனுக்கு மக்கத்தில் முகம் காட்ட முடியுமா? உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சானே அவனை கேட்பாங்கல்ல, இப்போ என்னங்க கேள்வி கேட்குன்னு கூப்பிட்டு போனீங்க, வெளியே போய் சொல்கிறாரு, சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதானே. தனியாக பேசுகிற சொந்த விஷயமா இது? சபையில் உள்ள சொல்லப்பட்ட விஷயத்திலான கேள்வி கேட்குறோன்னு சொல்லி அவன் கேட்பான்ல. எவ்வளோ கேவலம், உங்கள் இயக்கத்தில் உள்ளவனுக்கு எவ்வளோ ஒரு கேவலத்தை ஏற்படுத்துகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போயிடுச்சு. ஏன்னா கேள்வி பதில் நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் அந்த தகுதி இருந்தால் நடத்துங்க, இல்லாட்டி இப்போ நீங்கள் நடத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அதில் என்னென்னலாம் ஒரு அநாகரிகமான முறையில் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிறத விளக்கி அதில் தாஜிதன் நினைஞ்சிக்காருன்னா ஒரு வீடியோ பதிவை எனக்கு அனுப்பியிருக்கிறார். அதை இதில் இணைச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு இணைஞ்சிற நடந்த விஷயம் வீடியோ ஆதாரத்தோடு அவருக்கு போட்டிருக்கிறாரு. அதையும் உங்களுக்கு இணைச்சி விட்றேன். இப்போ விளங்கிறேன். அதான் டிஎன்டிஜியில் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிற வகையில்
அந்த எப்படி பூசி மெழுகினார்கள், பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார்கள், பொய்யாக சொன்னார்கள் என்பதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், அதெல்லாம் வெளியிட மாட்டாங்க. இது ஃபோன்லேருந்து எடுத்த ஒரு ரெக்கார்டிங் தான். அவங்க எல்லாம் வெட்டிக்கிட்டு கதறி தேவையானது மட்டும் வெளியிடுவாங்கன்னு வைங்களேன். அதனால் நல்ல வழிக்கு ஒரு சகோதரர் ஃபோனில் எடுத்து விட்டார். ஃபோனில் எடுத்த வீடியோ தான் இருக்குது. அதை தாஜிதீன் போட்டிருக்கார், அதை பார்த்துக்கிறங்க. அதில் உங்களுக்கு இது என்ன நடந்தது என்பது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, வஹி மட்டுமே மார்க்கம் என்ற கொள்கையை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தனை விஷயங்களில் கொள்கையை தடுமாறி போய்விட்டார்கள். அவர்களுடைய உலக ஆசைக்காக, ஜமாத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனை விஷயத்தில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தடுமாறி போய்விட்டது என்பதை நாம் அவ்வப்போது பல சந்தர்ப்பங்களில் பல ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் விளக்கி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதை இங்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். சுமார் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தொண்டி டிஎன்டிஜே சார்பாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்ட ஒரு சகோதரருக்கு பதிலை சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி ஓடி ஒளிந்த ஒரு சம்பவத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. அந்த நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக போஸ்டர் எடுத்து விளம்பரம் செய்திருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று பெண்களை அனுப்பி அந்த நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்கிறார்கள். உங்களுடைய மார்க்கம் தொடர்பான சந்தேகங்களுக்கு, சர்ச்சையான விஷயங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். எங்கள் ஜமாத்திலிருந்து ஒரு மௌலவி வருகிறார், மௌலவி சிவி இம்ரான் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி உங்களுடைய மார்க்க சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கிறார் என்று விளம்பரப்படுத்துகிறார்கள், போஸ்டர் ஓட்டுகிறார்கள். அந்த போஸ்டர் கூட 3 முக்கிய தகவல்களை பதிவு செய்கிறார்கள். பூஜை செய்யப்பட்ட பொருள்கள் தொடர்பாகவும், பிறை தொடர்பாகவும், சூனியம் தொடர்பாகவும் நாங்கள் பதிலளிக்க இருக்கிறோம். நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொல்ல வருகிறார். மேல அப்படிதான் போட்டிருக்காங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மௌலவி சிவி இம்ரான் டிஸ்க் என்று சொல்லக்கூடியவர் பதில் சொல்ல இருக்கிறார் என்றுதான் அந்த போஸ்டர்ல போட்டிருக்கிறாங்க. இதைத்தான் பெண்களை விட்டெல்லாம் வீடு வீடாக தொன்று விளம்பரப்படுத்தி மக்களை திரட்டுகிறார்கள். எந்த செய்தியை அவர்கள் போஸ்டர்ல போட்டு விளம்பரப்படுத்தினாங்களோ, இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றோம் அப்படி விளம்பரப்படுத்துறாங்களோ, அதுல ஒரு கேள்வி, பூஜை செய்யப்பட்ட பொருள் ஹராமா என்பது தொடர்பாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்வியை கேட்ட உடனே அவருக்கு ஏற்பட்ட பதஷ்டம், நடுக்கம், பதில் சொல்ல முடியாமல் தடுமாற்றம், விட்டா போதுன்னு ஓடின சம்பவத்தை நாம் இங்கு மக்களிடத்தில் பகிரங்கமாக எடுத்து சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய வஹிக்கு மாற்றமாக எவன் எதை சொன்னாலும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் அவர்கள் ஏற்படுத்தும், பதில் சொல்ல முடியாது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. அந்த கேள்விக்கு போன உடனே அந்த சகோதரர் அந்த கேள்வி வைக்கிறாரு, அதை நான் பிறகு போடுறேன். அந்த கேள்வியை சொன்ன உடனே அவர் என்ன பதில எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாருனாக்கா, இது ஒரு சாதாரண விஷயம், இவர் ஒருத்தர் வார வாரம் எதையாவது சொல்லணும், மக்களின் கவனத்தை திருப்பணும், எதையாவது சொல்லி புதுசு புதுசா ஏதாவது சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினால் மக்களுடைய கவனம் திரும்பும், மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துல ஒருத்தர் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு செய்தி அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இந்த செய்தி பூஜை செய்யப்பட்ட பொருள் ஹராமா ஹலாலா, இந்த செய்தி மக்களிடத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத, உப்பு சப்பு இல்லாத ஒரு சாதாரண ஒரு செய்தி.
மக்களின் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் வாரம் உட்கார்ந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்க வாதப்படியே வரும் அந்த செய்தி மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தாத செய்தி என்றால் அதை ஏன் முதல் செய்தியாக உங்க போஸ்டர்ல போடுறீங்க? முதல் செய்தி 3 தகவல் போடுறாங்க. 1 பூஜை செய்யப்பட்ட பொருள் தொடர்பாகவும், 2வதாக பிறை தொடர்பாகவும், 3வதாக சூரியன் தொடர்பாகவும் நாங்க சொல்றோம் சொல்லிட்டு 3 முக்கிய டைட்டில தான் மேல வைக்கிறாங்க. அதுல ஆக மேல இருக்கிறதே இதுதான். இதுக்கு பதில் சொல்றதுதான் அவர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த கேள்வி வந்தால் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து மைக்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கேள்வியை தான் அந்த சகோதரன் கேட்கிறான். பதில சொல்லாமல் ஓடி ஒளிய காரணம் என்ன? எனக்கு பஸ்ஸுக்கு நேராச்சு. காரணம் என்ன? விரிவாக பின்னால பார்ப்போம். எந்த செய்தி உப்புக்கு சப்பில்லாத செய்தியோ, ஒரு சாதாரண செய்தியோ, மக்களிடத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தாத செய்தியோ, அந்த செய்திக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியலையே. உண்மையிலேயே அது வந்து அப்படிப்பட்ட செய்தியாக இருந்ததா? எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது? யாராலும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் அருமையான ஒரு ஆய்வாக இருந்தது என்பதை, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு பொருளை எவனாலும் ஹராமாக்க முடியாது என்ற ஒரு சத்தியத்தை நிறுவப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் அது இருக்கிறது. அதான உண்மை. அதுக்காகத்தானே இவ்வளவு பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இலங்கையில் விவாதம், அடுத்த நாட்டுல வந்து ஒரு விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அந்த விவாதத்துல போய் பாருங்க, எத்தனை பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த வீடியோ பார்த்திருக்கிறாங்க. அந்த கமெண்ட போய் பாருங்க, எத்தனை பேர் நேரு வழியை அடைந்திருக்கிறார். அந்த காலத்துல வந்து பூஜை செய்யப்பட்ட பொருள் ஹராம் என்று நாம் அறிவித்திருந்தோம், சொல்லி இருந்தோம். கோயிலில் படையல் செய்யக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும், தர்காவில் தரக்கூடிய நார்த்தா போன்ற விஷயங்களா இருக்கட்டும், ஹராம் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி எடுத்திருந்தோம். அந்த தகவல் தவறு. அல்லாஹ் அதை வந்து சொல்லவில்லை, தானிய உணவுகளை சொல்லவில்லை, அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத விஷயங்களை தான் சொல்றான் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆய்வு. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை உங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி நீங்கள் மழுப்ப பார்க்கிறீர்கள். கேள்வி கேட்டாக்க பதில் சொல்ல முடியல உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தி கூட குர்பானி செய்தியும் சேர்ந்தே வருது. அதுல அவர் அப்படிதான் வர்றாரு. நீங்கள் எந்த ஜமாத்தில் இருக்கிறீர்களோ, உங்க ஜமாத் எதை பிரச்சாரமாக செய்கிறீர்களோ அதை உங்கள் நிர்வாகிகள், உங்கள் ஜமாத் நிர்வாகிகள், உங்களுக்கான டிஎன்டிஜேவுடைய ஆதரவாளர்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். இதே தொண்டி தொகுதி ஜமாத் எடுத்துக்கங்க. குர்பானி தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு, குர்பானி என்பது 4 நாட்கள் கொடுக்கலாம், நகருடைய நாளான பெருநாள் அன்று மட்டும் தான் கொடுக்க வேண்டும் என்பது தவறு என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அதை கூட உங்கள் நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. போஸ்ட் அடிச்சு விட்டாங்களா இல்ல? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெருநாள் அன்றைக்கு குர்பானி கொடுக்கிறோம், பெருநாள் அன்றைக்கு நாங்கள் ஒரு நாள் நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், ஒரே நாள் நாங்கள் குர்பானி கொடுப்போம், எங்களிடம் உங்களுடைய கூட்டு குர்பானி பங்கு தாருங்கள் போஸ்டர் அடிச்சு விட்டாங்களா இல்லையா? உங்களுடைய ஜமாத்து தான். அவனை கேட்கல. உங்களுடைய பிரச்சாரம் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, உங்களுடைய நிர்வாகிகளிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த ஒரு உதாரணம் பார்த்தாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இவர் சொல்றாரு, இவர் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை எதையாவது சொல்லி விடணுங்கிறதுக்காக சொல்லி விடுறாரு. மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு செய்தி. உங்களுடைய பிரச்சாரம் தான் மக்களிடம், உங்களுடைய நிர்வாகிகளிடத்திலேயே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. போன மாசம் 28ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு திருமணம், டிஎன்டிஜே நிர்வாகி வீட்டு திருமணம். அந்த திருமணத்துல நீங்க ஒரு சில கட்டுப்பாடு வச்சிருக்கீங்களே, மண்டபத்தில் நடத்தக்கூடாது, இவ்வளவு பேர் மேல கூட்டக்கூடாது, இவ்வளவு இத்தனை பேருக்கு மேல சாப்பாடு கொடுக்க கூடாது என்ற கட்டுப்பாட்டை கொஞ்சம் மீறிய திருமணமாக அது இருந்தது என்பதற்காக உங்களுடைய நீங்க எதை பிரச்சாரமாக செய்கிறீர்களோ அதை உங்கள் நிர்வாகமே மீறியதா இல்லையா? அந்த திருமணத்தை எங்க நடத்துறாங்க? வேற ஒரு பள்ளி, ஊர்ல இருக்கக்கூடிய வேற பள்ளியில வச்சு நடத்துறாங்க. அந்த திருமணத்தில் டிஎன்டிஜே நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? மாவட்ட நிர்வாகிகள் குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டாங்களா இல்லையா?
உங்களுடைய பிரச்சாரம் தான் மக்களிடம் போய் சேரவில்லை, உங்கள் நிர்வாகிகளிடத்தில் போய் சேரவில்லை. உங்க பள்ளியில், அந்த பள்ளியில இருக்கக்கூடிய பாங்கு சொல்லக்கூடிய மோதினார் தான் ஆளாவது நின்றுக்கிறாரு. ஒரு திருமணம், டிஎன்டிஜி நிர்வாகிகள் திருமணம், அவங்க வீட்டு திருமணம், அந்த திருமணத்தில் வந்து உங்களுடைய எல்லையை தாண்டி ஒரு ஆடம்பரம் இருக்குன்னு ஒரு வரையறையை போட்டதுனால அவங்களை தூக்கி போட்டு வந்து வெளியில செஞ்சாங்க. அதுல டிஎன்டிஜே நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்களா இல்லையா? டிஎன்டிஜே மக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்களா இல்லையா? ஆதாரம் காட்டுறதுமா? மாவட்ட நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க, முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க, குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டாங்க. உங்களுடைய பிரச்சாரம் தான் மக்களில் எடுபடவில்லை என்பதற்கு இந்த உதாரணம் பத்தாதா? அடுத்ததா, நாம கடந்த காலத்தில் நிறைய இஸ்லாம் ரிலீ மார்க் நிகழ்ச்சி நடத்தியிருப்போம். அதுல நம்மளுடைய அறிவிப்பே எப்படி இருக்குன்னா, சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு முதலிடம் கொடுப்போம், அப்படிதான் அறிவிப்பே செய்வோம். சும்மா சாதாரணமா வந்து சாதாரண கேள்விகளுக்கு எல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் முதல் அறிவிப்பு எப்படி இருக்குன்னாக்கா சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். 8 ரக்காத்து 20 ரக்காத்து சர்ச்சையெல்லாம் ஓடுச்சுல, அந்த காலகட்டத்தில் கூட யாரெல்லாம் இந்த கால கேள்வி அவங்களுக்கு தான் முதல் டோக்கனை கொடுப்போம். அது போக இது மாதிரி சர்ச்சையான கேள்விகள் போக ஒரு சாதாரண ஒரு கேள்விகளாக இருந்தால், உதாரணமாக தட்டு தகடு தாயத்து இது மாதிரி தர்கா விஷயம், மௌலது விஷயம், இது போன்ற விஷயங்களாக இருந்தால் அதுக்கெல்லாம் பின்னால்தான் டோக்கன் கொடுப்போம். முன்னுரிமை சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு தான். நீங்க வந்து ஒரு போஸ்டர்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சர்ச்சைக்குள்ள கேள்வி இருந்துட்டு நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த கேள்வி கேட்கறதுக்காக ஒரு பையன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு கொடுத்தது டோக்கன்னா கடைசி டோக்கனை கொடுத்துட்டு அந்த கேள்வி வரும்போது அவர் என்ன செய்யறாரு, இல்ல எனக்கு நேரம் ஆச்சு, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, 9:30 மணிக்கு எனக்கு பஸ், நான் பஸ்ஸுக்கு போனது தட்டி கழிக்க பார்க்கிறார். 7:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க, 9 மணிக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு வந்து உட்கார்றாரு. உங்களுடைய கடமை என்ன, நிகழ்ச்சிக்காக நீங்க வந்திருக்கிறீங்களோ, மக்களிடம் சத்தியத்தை சொல்றதுக்காக வந்திருக்கீங்களோ, எதை நான் போஸ்டர்ல போட்டனோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டு 2 மணி நேரத்துல நிகழ்ச்சியை நடத்திட்டு எனக்கு 9:30 மணிக்கு பஸ் நான் ஓட போறேன்னு சொல்லி ஓடுனால், நீங்கள் எல்லாம் எதுக்கு மார்க்கம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றீங்க? இவர்கள் வாங்கக்கூடிய சம்பளமே அதுக்காக தானே, பிரச்சாரம் பண்றதுக்கு தானே, மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு தானே. அவங்க இதுக்காக சும்மா வந்துட்டு போறாரு. அவருக்கு டிரான்ஸ்போர்ட், அவருக்கு சாப்பாடு, அவருக்கு இந்த எவ்வளவு விஷயங்கள், சம்பளம், மாசம் சம்பளம், பிரச்சாரம் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சிக்கு எங்கேயா போய் தலையை காட்டுறதுக்கு மாச சம்பளம் வேற. அதை கூட நான் முடிஞ்ச எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, பஸ்ஸுக்கு டிக்கெட்டை போட்டு எவனா வந்து உட்காருவானா அப்படி மைக்கு முன்னால நீ கேள்விகள் நான் பதில் சொல்றேன்ட்டு? எத்தனை நேரமானாலும் சரி, ஒரு அதிகமாக பதில் சொல்ல வேண்டி இருந்தா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு போகணும். மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்காக வந்தீங்க. அவ்வளவுக்கு மேல அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்களாம், சரி இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்ல உட்கார்றாரு. சரி கேள்வி கேளு, நான் பதில் சொல்லிட்டு போறேன், இது கடைசி கேள்வியை வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நிர்பந்தப்படுத்தி அவங்களுக்கு பதில் சொல்ல வைக்கிறாங்க. அவர் அப்பயே ஓட பார்த்தாரு, கேள்வி எத்துக்குதான கேள்வியா இருக்குதுன்னு. சரி, இந்த சகோதரன் கேள்வி கேட்கிறான். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயம் அல்-மாயிதால 103வது வசனத்துல பஹீரா, வசீபா, வசீலா, ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, மாறாக ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறனர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னா, அப்போ இந்த 4 சொல்லக்கூடிய அந்த பெயர்கள் வந்து இவங்களா இட்டு கட்டியிருக்காங்க. இட்டு கட்டினதை வந்து நானா எதுவும் சொல்லலை, ஆனா அவங்க என் மேல இட்டு கட்டுறதுனால அதெல்லாம் வந்து நான் சொன்னதா அர்த்தம் வராது அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனம் வந்து கூடியிருக்கு. இதுக்கு நீங்க அந்த 4 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், எதை குறிக்குது, அந்த 4 வார்த்தைகள் எதை குறிக்குது, அது வந்து எதை சார்ந்து இருக்கு, அதுல இருந்து நம்ம அது வந்து அல்லாஹ் சொல்லல, ஸோ அதை வந்து நீங்க வந்து பின்பற்ற வேணாம் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றோம். ஸோ அந்த 4 விஷயங்கள் எது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது அது என்ன வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்ன, ஹாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தத்தை குறிக்குது, அந்த காலத்துல அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி அந்த 4 விஷயத்துக்கு நீங்க சொல்லுங்க.
அதை தொடர்ந்து அதே கேள்வி, ஒரே கேள்விதான். அதை தொடர்ந்து பொதுவா பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் ஹராம் அப்படிங்கிற இந்த ஜமாத்துல ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது எது செஞ்ச, அதாவது பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் எதுதான் சாப்பிடக்கூடாது, எதுதான் சாப்பிடலாம், என்ன கேட்டகரி? உதாரணத்துக்கு இப்ப பூஜை செஞ்ச பொருட்கள் டைரக்டா சாமி மேல, பிற மதத்தோட இறைவன் மேல எதுக்காக வச்சு அதை பூஜை, அதை வந்து படையில் வச்சு அதை வந்து நமக்கு தரத சாப்பிடுறாங்களா, இல்ல இப்ப விவசாயம் பண்றாங்க, கோதுமை இருக்கு, அரிசி இருக்கு, தானிய வகைகள் எல்லாமே வந்து அதை பயிரிட போகும்போது, அறுவடை செய்ய போகும்போது அவங்க சாமி, அவங்களோட இறைவன் மேல வணங்கிட்டு அதை விதைக்கிறாங்க. அறுக்க போகும்போது இறைவன் மேல வச்சு அறுக்கிறாங்க. ஸோ அது வந்து அது தடுக்கப்பட்டதா? அடுத்து வந்து இப்ப கடந்த மாசம் ஸ்ரீலங்கால இது சம்பந்தமான டிபேட் நடந்துச்சு, விவாதம் நடந்துச்சு. அதுல பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து ஆதாரங்களை வச்சு வாதங்கள், திருவாதங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அதுல கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் இந்த ஜமாத்து, அதாவது தமிழ் ஜமாத் வந்து இதுக்கு முன்னாடி காலங்களில், பழைய காலங்களில் குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுதான் இந்த மார்க்கம் வளர்ந்துச்சு. அதை வச்சு பல விஷயங்கள் நம்ம விவாதங்கள் பண்ணியிருக்கோம், அதை வெற்றி பெற்றிருக்கோம், குர்ஆனை விளக்கியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள், நியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜமாத்ல நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல இது சம்பந்தமா, பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் சம்பந்தமா நீங்க இந்த ஜமாத் வச்சிருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல அவங்க கொடுத்த வாதங்கள், பிடிவாதங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்களா? நீங்க தீர்க்கக்கூடிய நிலைப்பாட்டுல நீங்க என்ன கருத்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கணும். ஒரே கேள்விதான், அதோட கண்டினியூ செய்து தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த நாலு பேரோட விளக்கங்கள் வேணும். அப்படி அதோட நிலைப்பாட்டில் இந்த மார்க் என்ன சொல்லுங்க, இந்த ஜமாத்துல என்ன நிலைப்பாடு இருக்கீங்க? பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து அப்படி நீங்க இருந்தீங்கன்னா எந்த கேட்டகரியை வந்து நீங்க தடுக்கப்பட்டிருக்கீங்க, இந்த பொருட்கள் சாப்பிடக்கூடாது, இந்த பொருட்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற இந்த டைரக்டான எக்ஸாம்பிள் கொடுத்த அந்த டைரக்டாக பூஜை செய்யப்பட்டது, இன்டைரக்டா அறுவடப்பட்ட செயல்கள் அது வந்து தடுக்கப்பட்டதா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நீங்க தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கடைசி கேள்வியா இந்த பையன் எப்படி கேள்வி வைக்கிறான்னா, 4 விதமான பெயர்கள் குர்ஆன்ல வருது, 5வது அத்தியாயம் 103வது வசனத்துல இறைவன் சொல்றானே, அதுல இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதுக்கு விளக்கம் வேணும். அதுக்கு 4 விதமான பெயர்கள் வருது, அதுக்கு விளக்கம் வேணும்னு கேட்கிறான். அந்த ஒட்டகத்தை, எந்த ஒட்டகத்தை அவர்கள் வந்து அவருக்கு கடவுளுக்காக நேர்ச்சி செய்து விடுகிறார்களோ அதை, அதனுடைய ஒட்டகத்தின் பாலை கறந்து குடிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு இறைவன் வந்து கண்டிக்கிறானே. அதுல இருந்து என்ன விளங்குது என்றால், அந்த பாலை குடிக்கலாம் என்பது இறைவன் அனுமதி கொடுக்கிறானே. உங்களுடைய பார்வைப்படி அது பூஜை செய்யப்பட்ட ஒரு ஒட்டகம், பூஜை செய்யப்பட்டு இருந்தாலும் மற்ற உணவுகளுக்கு வந்து அது தடை இல்லை என்பதை இறைவன் கண்டிக்கிறானா இல்லையா? அப்ப சாப்பிடாதான் தானே அர்த்தம் வருது அப்படின்னு கேள்வி வைக்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்பதான் அவர் என்ன செய்யறாரு, இது வந்து பெரிய சக்தியான விஷயம் அல்ல, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத விஷயம் அல்ல, ஏற்கனவே சபீர் அலியை வச்சு பதில் சொல்லியாச்சு, அதெல்லாம் மக்கள் எல்லாம் வழங்கி கொண்டார்கள், இது வந்து ஒரு பெரிய விஷயமே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க. அப்போ இது வந்து மக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு ஒரு பேச பொருளாக உள்ள கேள்வியாக வேண்டிய விஷயங்கள் கிடையாது. வார ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பணும்ன்ற பேர்ல கிளப்பி விடப்பட்ட ஒரு விஷயம் தான் தவிர, மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி அவசியம் சொல்லுங்க, நம்ம எல்லாம் சாப்பிட தயாரா இருக்கோம் என்ற மாதிரிலாம் ஒரு பெரிய அளவுக்கு அந்த கேள்வி எல்லாம் இல்லை. இதெல்லாம் வார நெகட்டிவான கருத்துக்கள் எடுக்கணும், சர்ச்சையான டாபிக் எடுத்து மக்கள் கிட்ட சொல்லணுன்ற மாதிரி உள்ள அம்சங்களாக கிளப்பி விடப்பட்ட கேள்வி தவிர, மக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு நிறைய கேள்விகள்னா இது இல்லை. இது ஒரு முதலாவது விஷயம். அந்த ஹதீஸுக்கு விளக்கமா படிச்சுட்டு, அந்த ஹதீஸை படிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்கிறது, 4 வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதனால் பூஜை செய்யப்பட்ட ஒட்டகத்தினுடைய சாப்பிட்றது ஹராம், அவருடைய பாலை குடிக்கிறது ஹராம்ங்கிறாரு. ஆனா என்னப்பா பாலை குடிக்கிறது ஹலால்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானே, நீங்க வந்து ஹராம்னு சொல்றீங்களே அப்படி அதுல திருப்பிட்டு கேட்கிறாரு. நான் அப்படி சொல்லலையேங்கிறாரு. அப்ப நீங்க ஹதீஸை படிச்சு காட்டியே, அந்த ஹதீஸ்ல அதுதானே வருது, நீ தானே படிச்ச,
நான் படிச்சா அதுல ஹதீஸ்ல வர்ற செய்தி எல்லாம் எங்களுடைய கருத்தா இப்படி சொல்றான் அந்த ஆளு. ஆக சகோதரர்களே, இதுல கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சகோதரன் கேள்வியை வைக்கும் போதே எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு தான் கேள்வி வைக்கிறான். அதாவது நம்மளுடைய கடந்த கால நிலைப்பாடு என்ன, அதாவது தானிய உணவாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கக்கூடிய உயிராக இருந்தாலும் சரி, அது பூஜை செய்யப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக அது ஹராம் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருந்தோம். அது பிறகு அது தானிய உணவை கட்டுப்படுத்தாது என்ற ஒரு ஆய்வு வீடியோ சகோதரர் பிஜே விளக்கமாக போட்டிருந்தார். அந்த வீடியோவுக்கு மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு ஆய்வு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள். அது அந்த ஆய்வு வீடியோ கூட அந்த அறிஞர் குழு சார்பாக வெளியிட்டதாக இவரே சொல்றாரு. நாங்க இது தொடர்பாக 26 நிமிஷம் ஒரு வீடியோ சபீர் அலி வச்சு நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அதுல வமாவு ஹில்ல என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம், அது எப்படி விளக்கம், எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை நாங்கள் அதில் விளக்கி இருக்கிறோம் அப்படின்னு வரை சொல்றாரு. ஆக ஆய்வுக்குழு சார்பாக சபீர் அலியை வச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவுக்கு மறுப்பு தெரிவித்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மடமைகளை விளக்கி பிஜே என்ன செய்யறாரு, வமாவு ஹில்ல என்பதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல. அது தொடர்ந்து அது மிகப்பெரிய சர்ச்சை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இதற்கான ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் கூட இந்த செய்தி, இந்த ஒட்டகம் தொடர்பான, இந்த 4 விதமான ஒட்டகம் தொடர்பான அந்த ஹதீஸை அங்க சுட்டி காட்டப்பட்டு அதற்கான விளக்கம் பேசப்படுது. அதை தொகுத்து தான் இந்த சகோதரன் இங்க கேட்கிறான். இந்த குர்ஆன் வசனம், அதாவது 5வது அத்தியாயம் 103வது வசனத்துல இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன, அதுல சொல்லக்கூடிய அந்த 4 விதமான ஒட்டகம் இருக்குல்ல, பசீரா, சாயிபா, வசீலா, ஹாம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான ஒட்டகங்களை அவர்கள் அந்த கால மக்கள், அது ஜாகிலியா காலத்து மக்கள் சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கடவுளுக்காக இந்த நேர்ச்சி செய்த ஒட்டகங்களை பற்றி இறைவன் சொல்றான்ல, அதுல பசீரா என்ற ஒட்டகத்தின் பாலை குடிப்பதை கூட அவர்கள் அறமாகி இருக்கிறார்கள் என்பதை இறைவன் கண்டிக்கிறானா இல்லையா தான் அந்த இடத்துல மிக முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு செய்தியா இருந்துச்சு. அதைத்தான் அவர் வைக்கிறாரு. இந்த சர்ச்சை தான் அந்த விவாதத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் இந்த சகோதரர் கேள்வியா வைக்கிறான். அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த ஹதீஸை எடுத்து படிக்கிறாரு. அந்த ஹதீஸை எடுத்து படிக்கும் போது, படிச்சுக்கிட்டு வரும்போதே தான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆவார். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் போடுறேன், அந்த வீடியோ போடுறேன். ஒரு இடத்துல அவர் ஸ்டக் ஆவாரு. ஏன்னா அந்த படிக்கும் போதுதான் அவருக்கு, அவர் மதமண்டைக்கே விளங்குது, ஆஹா இந்த ஹதீஸ் நம்முடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான செய்தியாக இருக்கிறதே, நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதற்கு எதிரான செய்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு டக்குன்னு என்ன செய்யறாரு, அவர் சமாளிச்சுட்டு என்ன செய்யறாரு, தொடர்ந்து வாசிக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு வேடிக்கை என்னன்னா, அவர் எதுல இருந்து வாசிக்கிறாருன்னா அவர்கள் வெளியிட்டு இருக்கிற அவர்களுடைய தர்ஜுமா குர்ஆன்ல இருந்து தான் வாசிக்கிறார். அத்தியாயம் 53வது வசனம் சம்பந்தமா 4 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டிருக்காரு. 3521வது ஹதீஸ்லயும், முஸ்லிம்ல 5486வது ஹதீஸ்லயும் அது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கு. அது அப்படியே வாசிக்கிறேன். கால்நடைகள் பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மாறாக இறைபொருட்பாளர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுகின்றனர். அவர்கள் அதிகமாக சிந்திக்க மாட்டார்கள். இது வசனம். அல் பஹீரா என்பது ஒட்டகங்களில் எதனுடைய பாலை கறக்கல் ஆகாது என்று ஷைத்தான்களுக்காக தடை செய்யப்பட்டு விடுமோ அந்த ஒட்டகத்தில் நாமமாகும், அதனுடைய பெயராகும். அதன் பாலை மக்களில் எவருக்கும் கறக்க மாட்டார்கள். சாயிபா என்பது அரபுகள் தங்கள் கடவுள்களுக்காக நேர்ச்சை செய்து மேயவிட்ட ஒட்டகமாகும். ஆகவே அதன் மீது சுமை எதுவும் சுமத்தப்படாது. அவர் எதுல இருந்து வாசிக்கிறாருன்னா அவர்கள் வெளியிட்டு இருக்கிற அவர்களுடைய தர்ஜுமா குர்ஆன்ல இருந்து தான் வாசிக்கிறார். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, நாங்களாக சொந்தமாக ஆய்வு செய்து சொந்தமாக நாங்கள் தர்ஜுமா போட்டிருக்கிறோம், எங்களுடைய சொந்த ஆய்வின்படி, நாங்கள் எங்களுடைய அறிஞர் குழுவின் ஆய்வின்படி நாங்கள் தர்ஜுமாவை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த குர்ஆன் இருந்துதான் அவங்க எடுத்து வாசிக்கிறாங்க. அதுல இந்த வசனத்துக்கு விளக்க குறிப்பா 165வது நம்பராக விளக்க குறிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த விளக்க குறிப்புல தான் இந்த ஹதீஸ் எல்லாம் வருது. அதைத்தான் அவர் எடுத்து வாசிக்கிறார். ஆக இப்ப இந்த பையன் திருப்பிட்டு கேட்கிறானே, நீங்க வாசிச்சீங்களேங்க அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்கு, அந்த ஹதீஸ்ல இருந்தால் என்னுடைய கருத்தா, அது ஹதீஸ்ல இருந்ததை நான் வாசிச்சேன், நான் பூஜை செய்யப்பட்ட சம்பந்தம் என்ன சொன்னேன் அதெல்லாம் சொல்லலையே, அந்த ஹதீஸ்ல உள்ளதை நான் வாசிச்சேன் அப்படிங்கிறான். அந்த கருத்து உங்களுடைய கருத்து இல்லை என்றால், அது மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்களுடைய தர்ஜுமாவுடைய அந்த ஹதீஸை விளக்க குறிப்பா போட்டிருக்கிறாங்க, ஆனால் அது எங்களுடைய கருத்து அல்ல. எப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஒரு செய்தியை மக்கள் விதைக்கிறாங்கன்னு பாருங்க.
அவர்கள் தான் அந்த தர்ஜுமா போட்டிருக்கிறாங்க. அந்த தர்ஜுமாவில் வந்து இறைவன் சொல்லக்கூடிய, இறைவன் கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. அந்த கண்டிப்புக்கு வந்து விளக்க குறிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த விளக்க குறிப்பில் வந்து அந்த பால் பசீரா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தின் பாலை இறைவன் கண்டிக்கிறான். அதை வந்து அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டார்கள் என்று இறைவன் கண்டிக்கிறான் என்ற செய்தியை அவங்க போட்டிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரமான ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. அது பத்தி கேட்டால் இது எங்களுடைய கருத்து அல்ல. அப்போ நீ என்ன சொல்லணும்னா, இந்த தர்ஜுமா எங்களுடைய தர்ஜுமா அல்ல, சகோதரர் பிஜேவுடைய தர்ஜுமாவை நாங்க வந்து காப்பி அடிக்கும் போது சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லு. அதான உண்மையும் கூட. சகோதரர் பிஜே நம்ம காப்பி அடிச்சோமே, அவருடைய தர்ஜுமால காப்பி அடிச்சோமே, அப்போ கவனிக்காம சேர்ந்து வந்துச்சு. இப்ப படிச்சு பார்க்கும் போதுதான் என் மரமண்டைக்கு விளங்குதுன்னு சொல்லு. அதான உண்மை. எது உண்மை அதை சொல்லுங்கப்பா. அதாவது உங்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு கூட்டத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டா என்ன பொய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இறைவன் புட்டு வைக்கிறான். அவங்க வந்து அவங்களுடைய தர்ஜுமாவுல என்ன செய்தி இருக்குதோ அதை அவர்களே பார்க்கவில்லை. இப்ப பார்க்கும் போதுதான் இந்த பையன் சுட்டி காட்டும் போதுதான் எடுத்து பார்த்து தொலைக்கிறதா இருந்தாலும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்குது, சமாளிக்க பார்க்கிறாரு, கோபம் வருது, கொந்தளிக்கிறாரு. அப்படி இல்ல, அந்த பால், அந்த பசீரா என்ற ஒட்டகத்துடைய பாலை குடிக்கலாமா குடிக்க கூடாது, பத்துவா கொடுங்க. உங்களுடைய நிலைப்பாட்டின்படி அது பூஜை செய்யப்பட்ட ஒட்டகம், அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சி ஹராம், அதனுடைய பால் ஹராம் சொல்லு. இறைவன் அந்த பாலை வந்து ஹராம்னு சொன்னதை தான் கண்டிக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பால் ஹராம், பூஜை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பாலை குடிக்கலாமா குடிக்க கூடாது, விளக்கம் சொல்லு. அது சகோதரன் கேட்கிறான், வமாவு இல்ல என்பதுக்கு நீங்க வந்து பூஜை செய்யப்பட்டது நீங்க சொன்னீங்களே, நான் எப்ப சொன்னேன், நானா சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து இதுல உள்ளது தானே படிச்சுங்கிறேன். அதுல தான் இருக்குது, உங்களுடைய தர்ஜுமாவில தானே இருக்குது, அதுல உள்ளது தானே நீங்க படிச்சீங்க, நம்ம இல்ல மறுக்கலையே. அதுக்கு நீங்க வந்து ஹராம் என்ற முத்திரை எப்படி குத்துனீங்கிறத அந்த கேள்வி, அதைத்தான் அவன் கேட்கிறான். சரி, அடுத்தது வந்து சகோதரர் பிஜே இந்த வமாவு இல்ல என்பதற்கு அழகான ஒரு விளக்க வீடியோ போட்டிருப்பாரு. அதாவது சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் மக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை வச்சுதான் அதுக்கான அர்த்தம் எடுக்க முடியும். அப்படி அழகான விளக்கத்தை சொல்லியிருப்பார். உதாரணமா எளிமையா சொல்லணும்னா, இப்போ வந்து திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, திருக்குறள் வந்து நம்ம வந்து திருக்குறள் தமிழ் தான், நம்ம பேசக்கூடிய பாஷையும் தமிழ் தான். ஆனால் நம்ம ஒரு திருக்குறளை எடுத்து படிச்சு பார்த்தால் அதோடைய அர்த்தம் புரியுமா? புரியாது. அதுவும் தமிழ், நாம பேசுறதும் தமிழ். ஆனால் திருக்குறள் இருப்பது வந்து அந்த காலத்து நடையில் இருக்கிறது, நம்ம வந்து இப்ப பேசக்கூடிய நடையில இல்லை. அதனால எனக்கு வந்து திருக்குறள் படிச்சா புரியாது. அதே நேரத்தில் அந்த திருக்குறளுக்கான வார்த்தை, திருக்குறள் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான விளக்கம், இலக்கியம் படித்த, இலக்கணம் படித்த அந்த அறிஞர்கள் எதை சொல்லி இருக்கிறாங்க, இந்த வார்த்தைக்கு இந்த பொருள், இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் என்பதை எடுத்து பார்த்து, இந்த வார்த்தையை மக்கள் எந்த பொருளுக்காக பயன்படுத்தினார்கள், எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதை விளங்கி நம்ம அர்த்தம் எடுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி இந்த வமா உஹில்ல லிகேரில்லா என்ற வாக்கியத்திற்கு எப்படி பொருள் கொள்வது என்பதை அந்த கால அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதை அழகாக விளக்கி இருப்பார். இல்ல பஹீரா நீங்க சொன்னீங்கல்ல, இந்த குர்ஆன் வசனத்துக்கு நீங்க ஒரு அந்த 4 வார்த்தைக்கு நீங்க விளக்கம் குர்ஆன்ல இருந்து எடுத்தீங்கல்ல, அதுல வந்து நீங்க சொன்ன விளக்கம் தான் அது. அதாவது சில பெண் ஒட்டகங்களை தெய்வங்களுக்கு என விட்டு விடுவார்கள், இவ்வாறு விடப்பட்ட பெண் ஒட்டகங்களில் யாரும் பால் அருந்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இது வந்து பூஜை செய்யப்பட்ட பொருள் தானே. பெண் ஒட்டகங்கள் அவங்க இறைவனுக்காக கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுல இருந்து பால் அருந்தக்கூடாதுங்கிறது இவங்களா இட்டு கட்டப்பட்ட ஒரு இது, அல்லாஹ் கூறல. அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், இவங்களா இட்டு கட்டதை என் மேல அவங்க வந்து இட்டு கட்டுறாங்க, சோ அதெல்லாம் வந்து நான் சொல்லல, அப்ப நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே இந்த வசனம் கூறுது. நீங்க அதுல இருந்து பாலை அருந்துக்கலாம், பைரா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இவங்க பச்சிக்கிட்ட பேரு பாலை எடுத்து அருந்திக்கலாம், பால் அருந்தக்கூடாது அப்படிங்கிறத அந்தைய காலத்து மனிதர்கள் இட்டு கட்டப்பட்டது. இதை நான் அல்லாஹ் என்ன சொல்றான், இதெல்லாம் இவங்க இட்டு கட்டப்பட்டது, நான் இட்டு கட்டப்படல, சோ நீங்க வந்து அதெல்லாம் நீங்க பின்பற்ற வேணாம் அப்படின்னா இந்த பஹீரா வந்து அந்த அதுல இருந்து நம்ம பால் அருந்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே அவரு. தவறான முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு நேச்சர் கண்காணிக்க பாருங்க, போய் பண்ணா சுத்தா இல்லையா, அது
அதுதானே பூஜை செய்யப்பட்ட பொருட்கள்னாலே அதுதானே. நீங்க தானே இப்ப விளக்கம் கொடுத்தீங்க இந்த வசனத்தை. 4 வார்த்தைகள் இருக்குல்ல, 4 வார்த்தைகள் குர்ஆன்ல அதுதானே. அந்த அல்லாஹ்க்கு அவங்க இல்ல அவங்க சில அவங்க இல்ல மக்களுக்கு தெரியணும்ல, அவங்களுக்கு நான் எனக்கு மட்டும் விளக்கம் அதான். நீங்க இப்ப ஹதீஸ் நீங்க ஒரு ஹதீஸ் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, குர்ஆன்ல அதுக்கான விளக்கம் அப்படிங்கறத 2 கொடுத்தீங்கல்ல. அதுல நீங்க சொன்னீங்க ஒட்டகத்துல பாலை கறக்க கூடாது அப்படிங்கிற அந்த விளக்கம் அதுல இருக்கு அப்படிங்கிற நீங்க வாசித்தீங்க. சோ சரி வாசிங்க அந்த ஹதீஸ வாசிங்க. பெண் ஒட்டகங்கள்ல இருந்து பால் கறக்குறது வந்து இல்ல 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 நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற முழுசா புரிஞ்சுக்கங்க. அதாவது அதாவது எதுக்கு அவங்க பள்ளி கொடுக்குறாங்க, ஒட்டகத்தை எதுக்கு கொடுக்குறாங்க? எனக்கு விளக்கம் மேல தலைப்புல வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பதில் சொல்ல வருகிறார் மௌலவி CV இம்ரான் டிஸ். அந்த மௌலவி தான் சொல்றாரு ஹதீஸ்ல அப்படி வந்துட்டாக்கா அது என் கருத்து அல்ல. இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக ஹதீஸ்ல வந்திருக்கு, சரிதான், அந்த விளக்கம் இதுதான். ஆனால் இது எங்களுடைய கருத்து அல்ல. எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் பாருங்க. அந்த போய் திருப்பி நீங்க தானங்க சொன்னீங்க, நீங்க தானே வாசிங்க, நீங்க சொன்னதை வாசிங்க. எனக்கு வந்து உத்தரவு போடுவதற்கு நீ யாரு? நான் எதை சொல்லணும், எதை படிக்கணும், எதை வாசிக்கணும், ஏங்க எனக்கு நீ சொல்ல வர்றியா? ஒருத்தன் வந்து கேள்வி கேட்க வர்றான், விளக்க சொல்றேன்னு வந்து நிக்கிறான், குர்ஆன் வசனத்தை தான் சொல்றான், கண்ணியமான வார்த்தைகளை பேசுறான். ஒரு முறதோரி அவன் பேசியிருக்கானா? அவன் பேசினானா? அழகாகத்தான கேள்வியை வைக்கிறான். அந்த கேள்வியை விளக்கமாக நீங்க எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுக்காக அந்த கேள்வியை வைக்கும் போதே எல்லா வாசலையும் அடைச்ச கேள்வி வைக்கிறான். நீ எதையும் சொல்லி நழுவி போயிடக்கூடாதுக்காக முன்கூட்டியே கேள்வியிலேயே எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிப்படுறான். சொல்லிட்டு இதுக்கு பதில சொல்லு. நீங்கள் பூஜை செய்யப்பட்ட பொருள் ஹராம்னு நீங்க சொல்றீங்களே, தானிய உணவுகள் ஹராம்னு நீங்க சொல்றீங்களே, அதற்கு இந்த குர்ஆன் வசனம் எந்த அளவுக்கு முரண்படுகிறது அப்படிங்கிறத விளக்கி உன் வாயாலே அதை சொல்ல வைக்கிறான். இந்த வார்த்தைகளுக்கு பதில சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு பதில சொல்லும் போது அவன் வாயிலே வருது. அதை அவன் திருப்பிட்டு விளக்கமா கேட்கிறான். ஆஹா, நம்ம வாயிலே உளறிட்டமே, பதில் சொல்ல முடியலையே அப்படிங்கிறதுக்காக அந்த ஆள் என்ன செய்யறாரு? சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு. என்கிட்டே கேள்வி கேட்கிறியா நீ? சுன்னத்துல் ஜமாத் பண்ணவனோல நீ கேள்வி மட்டும் தான் கேட்கணும், எனக்கு உத்தரவு போடக்கூடாது. உட்காரு முதல்ல. அழகா பேசிட்டு நீ நான் சொல்லிட்டு ஒருமையில பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு மேல அதாவது இந்த சபையை அசிங்கப்படுத்துக்காக வந்தியா, நீ வெளியே போ, வேற எதுக்குமா கூப்பிட்டீங்க? அவன் அந்த சகோதரன் கண்ணிய குறைவாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறானா? அசிங்கமாக ஒரு கண்ணியம் இல்லாமல் ஒரு மௌலவிதான் நீங்க தான் அப்படி பேசியிருக்கிறீங்க. உட்காரு வா போய் சொல்லிட்டு ஒருமையில பேசிருக்கீங்க, வெளியே போன்னு சொல்றீங்க. அவன் அந்த அளவுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? மார்க்க கேள்வி தானப்பா கூட கேட்டான். எதை சொல்வதற்காக நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களோ, எதை வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போஸ்டர்ல அடிச்சுட்டு வீடு வீடாக பெண்களை அனுப்பி பிரச்சாரம் செய்து நீங்க என்ன செய்றீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, நோட்டீஸ் கொடுத்து கூட்டு கூட உட்கார வச்சுட்டு கேள்வியை கேட்டாக்கா இது ஒண்ணுமில்லாத கேள்வி, உப்புச்சப்பில்லாத கேள்வி, வார வாரத்துக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறாரு அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம உங்களை அடிப்படையே தப்பு. 2வது விஷயம், கேள்வி கேட்டா அவனை வந்து நீ எனக்கு உத்தரவு போடுற, நீ வெளியே போ, நீ உட்காரு, நீ உனக்கு கேள்வி கேட்கறது மட்டும் தான் ரைட்டு, நான் சொல்றதுதான் பதில். அதுல காசுக்கு எல்லாம் கேட்காது, அதுல விளக்கம்லாம் கேட்காது. நீங்கள் எல்லாம் மௌலவியா?
இவரே சொல்றாரு, நாங்க அப்பயே சொல்லிட்டோம், அப்பயே சபீர் அலி வச்சு பதில சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சபீர் அலி சொன்ன பதிலின் லட்சணத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, அந்த வமா உஹில்ல என்ற வார்த்தையை தான் வச்சுட்டு சபீர் அலி அதை விளையாட்டு காட்டுறாரு. சகோதரர் பிஜே சொன்ன பூஜை செய்யப்பட்ட பொருள்கள் தானிய உணவுகள் ஹராம் அல்ல என்று கருத்தை பதிய வச்சார்ல, அதுக்கு விளக்கம் கொடுத்தார்ல, அதுக்கு ஆய்வு கொடுத்தார்ல, அதுக்கு சபீர் அலி பதில் சொன்னார்ல. சபீர் அலியுடைய பதில் எவ்வளவு கேணத்தனமாக இருந்தது, எந்த அளவுக்கு மடமையான ஒரு ஆய்வாக இருந்தது என்பதை அந்த வமாவு ஹில்ல என்றதுக்கு அவர் எப்படி அர்த்தம் வைக்கிறாரு, எப்படி அந்த காலத்தில் அர்த்தம் வைக்கப்பட்டிருந்தது என்பதுக்கு ஒரு வீடியோ போட்டார்ல. அந்த வீடியோக்கு இன்னைய தேதியில நீங்க பதில் சொன்னீங்களா? சொல்லல. இன்னைய தேதியில அது பதில் சொல்ல கண்டுக்கிடவே இல்லை. இதான் உங்களுடைய வேலை. இந்த பையன் கேள்வி கேட்க கூட ரெண்டையும் இணைச்சு தான் கேட்கிறான். நீங்க என்ன சொன்னீங்க, தவிர பிஜே என்ன விளக்கம் கொடுத்தாரு, அப்படி ரெண்டையும் உள்வாங்கிட்டு தான் அந்த கேள்வியை வைக்கிறான். அதுக்கு அவன்கிட்ட போய் நாங்க சபீர் அலி சொல்லிட்டாருன்னு சொன்னா, சபீர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் கேட்கிறாங்கிறவன் அந்த அர்த்தத்தை தான் பேசுறான். அதுதான் அந்த பாயிண்ட் தான் உள்ள வச்சு பேசுறான். சபீர் அலி விளக்கம் கொடுத்துட்டாரு. உங்க சபீர் அலி கொடுத்த விளக்கத்தை பார்ப்போமே. அதாவது உங்க சபீர் அலி நவம்பர்ல பேசி இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துல உங்கள் சபீர் அலி பேசின வீடியோ 1200 பேர் பார்த்திருக்கிறாங்க. எடுத்து பாருங்க யூடியூப்ல 1200 யூடியூப் மட்டும் தான் பேசுறேன். ஏன்னா 1200 பேர் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு சகோதரர் பிஜே விளக்கம் கொடுத்திருந்தாருல, அதை போய் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் பார்த்திருக்கிறான். சகோதரர் பிஜே பேசினது அது கூட 2 வீடியோவா வந்திருக்குது. ஒரே வீடியோ 2 தலைப்புல வந்திருக்குது. அது ஒரு தலைப்புல 1000 சுத்தமோ, ஒரு தலைப்புல 5000 சுத்தமோ வந்திருக்கு. ஆக ரெண்டு சேர்த்து 7000 பேர் யூடியூப்ல மட்டும் தான் பார்த்திருக்கிறாங்க. மற்றது நான் சொல்லலை, எங்களுடைய பேஸ்புக்ல சொல்லலை, எங்களுடைய இணையதளத்துல சொல்லலை. onlinepj.in இருக்கு, onlinepj.co.in இருக்கு. அதெல்லாம் சொல்ல யூடியூப் மட்டும் தான் பேசுறேன். நான் அதெல்லாம் சேர்த்துனாக்கா எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஆக என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஆய்வை உங்களுடைய ஜமாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோட பெரிய ஆதாரம் வேணுமா? உங்களுக்கு ஜமாத்துல 1200 பேர் தான் இருக்கிறானா? உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய உங்க ஜமாத்துல 1200 பேர் தான் இருக்கிறானா? எவனும் பார்க்கறது இல்ல. இதை சொன்ன பிறகு சகோதரர் பிஜே சொன்ன பிறகு நம்மளும் எடுத்து பார்த்ததா இருக்கும். என்டிஎஃப் சகோதரர்கள் இதை சத்தியத்தை விளங்கி கொண்ட சகோதரர்கள் போய் அது சபீர் என்னதான் சொல்லி இருக்கிறாரு அப்படியே எடுத்து பார்த்ததா கூட இருக்கலாம். உங்க ஆள்களே உங்களுடைய பத்துவாவை மதிக்கவில்லை என்பதற்கு நான் தொண்டில் நடந்த 2-3 சம்பவங்கள் சொன்னேன். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆய்வின் லட்சணம் இருக்கிறது. இதை விட பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை. 1200 பேர் பார்த்திருக்கான் போன 3 மாசத்துல. அதுக்கு பிறகு பிஜே போட்டிருக்கிறார், 7000 பேர் பார்த்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர் பிஜே சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பிரேக்கிங் நியூஸ். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க வேணாக்க பெருமைக்கு சொல்லிக்கலாமே தவிர எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், மார்க்க ஆய்வாக இருக்கட்டும், அல்லது உலக அரசியலாக இருக்கட்டும், அல்லது இந்திய அரசியலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சமுதாய பிரச்சனையா இருக்கட்டும், எந்த அநீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுக்கு பிஜே என்ன சொல்றாரு, இதுக்கு பிஜே என்ன விளக்கம் கொடுக்கிறாரு, இதனுடைய பிஜேவுடைய கருத்து என்ன, அவருடைய ஞாயிறு நேரலில் என்ன சொல்கிறார், அவருடைய ஜும்மா உரையில் என்ன சொல்கிறார், அவருடைய ஆலிம் வகுப்புகளில் என்ன சொல்கிறார், யூடியூப்ல என்ன சொல்றாரு, ஜீவா டுடேல என்ன சொல்றாரு, கவனிக்கிறான், உரசி பார்க்கிறான். அவனுடைய ஆய்வை இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல இயக்கங்கள் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வையும் பிஜேயுடைய ஆய்வையும் எடுத்து உரசி பார்க்கிறார்கள். நம்ம ஆய்வு பண்ண சரியாதான் இருக்குதா, பிஜே நம்முடைய கருத்து ஒற்ற கருத்துல இருக்கிறாரா, இல்ல எதிர்கருத்தில் இருந்தால் ஏன் எதிர்கருத்து சொல்றாரு, அதுல என்ன நம்மளுடைய ஆய்வு விட்டு போயிருக்கு, உரசி பார்க்கிறான். உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனால் டிஎன்டிஜேல இருக்கக்கூடிய அறிஞர்கள் நீங்களும் அவருடைய ஆய்வை தான் எடுத்து உரசி பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றீங்க. வெளியே சொல்றது இல்லை. அவருடைய எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பிஜே என்ன சொல்லியிருக்காரு, கடந்த காலத்துல பிஜே என்ன சொல்லியிருக்காரு, இப்போ உள்ளது ஏன்னா மாற்றி சொல்றதா எடுக்கக்கூடாது இல்லை. ஏன்னா அது பிஜேயோட ஆய்வா போயிடும். கடந்த கால நிகழ்வு மட்டும் பிஜே என்ன சொல்லியிருக்காரு, பிஜே அதை எடுத்து பார்த்துதான் நீங்க வந்து உட்காருறீங்க, மைக்கு முன்னால உட்காருறீங்க. தெரியாத உங்களுக்கு இல்ல, அல்லது நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்தை சரியாகத்தான் எடுத்து சொல்கிறோம், மார்க்கத்தை நாங்கள் சரியாகத்தான் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் என்பதில் நீங்கள் உறுதியானவர்களாக இருந்தால் விவாதத்துக்கு வாங்க, விவாதம் செய்யுங்க, மக்கள் முன்னால வாங்க. அவர்கிட்ட போக வேணாம், அவர்கிட்ட தான் நீங்க போக மாட்டீங்க, எங்க கிட்ட வாங்க, நாங்க 4-5 பேர் வர்றோம்.
ஒரு பிஜியுடைய ஆய்வு சரியானதுதான் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதில் எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. சரியாகத்தான் எடுத்து சொல்கிறார் என்பதை முழு நம்பி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் விவாதித்துக் கொள்கிறோம். நீங்க வாங்க, நீங்கள் மௌலவியாக வாங்க, யார் வேணாலும் வாங்க, நீங்க டிஸ்கா வந்தாலும் சரி, மிஸ்கா வந்தாலும் சரி, எப்படி வேணாலும் வாங்க, விவாதம் செஞ்சுக்கிடுவோம். சரியா? உங்க தொண்டி நிர்வாகிகள் வந்தாலும் சரி, அல்லது மாவட்ட நிர்வாகம் வந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய மாநில நிர்வாகம் வந்தாலும் சரி, யார் வேணாலும் வாங்க, விவாதம் செய்வோம். இந்த தலைப்பு தொடர்பாக, இந்த பூஜை செய்யப்பட்ட பொருள் தொடர்பாக அல்லது குர்பானி தொடர்பாக இன்னும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் எங்களுக்கு அங்க முரண்பாடு வருதோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். முடியுமா? அந்த மனோதைரியம் உங்களுக்கு இருக்கா? பாருங்கள் என்று சொல்லி, எனவே இந்த சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தவில்லை. அவனை எதிர்த்து எந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவன் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டுட்டு போயிடணும். எதிர்கேள்வி கேட்டால் இப்படித்தான் அயோக்கியத்தனமான காரியங்களை செய்வார்கள். சபையை அதிகப்படுத்திட்டாரு, அநாகரிகமா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பழிய போடுறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்குதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த சபையில் அழகாக கேள்வியை வைத்தது யார், அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல வந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதனால் இந்த வாரத்தினுடைய இதை நம்ம இதோடு முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் மற்றதை பார்ப்போம்.